السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين. وقال رسول الله صلى الله عليه وسلم: من ملك زادا وراحلة تبلغه إلى بيت الله ولم يحج فلا عليه أن يموت يهوديا أو نصرانيا. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் இந்த உலகத்துக்கு அருளாக ஆசானாக வந்துதித்த எமது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வாழுகின்ற வாழ இருக்கின்ற அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளத்துடன் யாத்தகாப்புடைய நியத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து அஞ்சி அடிபணிந்து வாழுமாறும் அல்லாஹுடைய கட்டளைகளை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி நடக்குமாறும் அவனால் விளக்கப்பட்ட விளக்கல்கள் அவனுக்கு வெறுப்பானவைகள் அவனுடைய கோபத்துக்கு காரணமாக அமையக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளில் இருந்தும் முற்றும் முழுதாக விலகி ஒதுங்கி தூரமாகி நடக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலு நம் அனைவர்களுக்கும் இந்த பூமிக்கு மேலால ஒரு குறுகிய கால வாழ்க்கையை வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே, எண்ணி தரப்பட்ட சில மூச்சுக்கள் தான் இன்னைக்கு நாங்கள் வாழக்கூடிய துனியாவுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாரு உம்மத்தி மா பைன 60 இலா 70. ஏன உம்மத்தினர்களுடைய ஆயுள் காலம் ஒரு 60 வருஷம், ஒரு 70 வருஷம், அதையும் விட சில காலங்கள் வாழக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக அழகான முறையில வழங்கப்படுகிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 60, 70 இந்த குறிப்பிட்ட கால இந்த பகுதிகளில் தான் நாம் அனைவர்களும் எங்கள துனியாவுடைய காரியங்களையும் எங்கள துனியாவுடைய பொறுப்புகளையும் ரப்புல் ஆலமீன் துனியால என்னென்ன அமானிதங்கள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறானோ அந்த அமானிதங்களையும் நிறைவேற்றுவதோடு எங்களோட ஆகிரத்துக்குரிய ஏற்பாடுகளையும் எங்கட மறுமை வாழ்க்கைக்குரிய ஏற்பாடுகளையும் எங்கட கபருக்குரிய ஏற்பாடுகளையும் எங்கட கபரு பிரகாசமாகறதுக்குரிய ஏற்பாடுகளையும் எங்கட கபரு சொர்க்கத்துடைய பூங்காவாக ஆகணும் என்பதற்குரிய ஏற்பாடுகளையும் இந்த குறிப்பிட்ட இந்த கால பகுதிகள்ல செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையை தான் நாம் அனைவர்களும் இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் உலக வாழ்க்கையில் கபூலியத்தை அடைந்தவர்களாக, மறுமை வாழ்க்கைக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் அழகான முறையில் நிறைவேற்றிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் அதிகமான கடமைகளை அழகான முறையில் தந்திருக்கிறார். ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் வழங்கிருக்கக்கூடிய கடமைகள் பாரமாக அல்ல, பாக்கியமாக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்பல் ஆலமீனுடைய கடமைகளை நாங்க எப்ப பாரமாக எண்ணுவோமோ, ரப்பல் ஆலமீன் அந்த கடமையுடைய அந்த இபாதத்துடைய ரோஹானியத்தை எங்களோட கல்வில இருந்து அகற்றிடுவார். இது ரப்பல் ஆலமீனுடைய ஆகப்பெரிய சோதனையாகவும் இருக்கலாம், இது ரப்பல் ஆலமீனுடைய ஆகப்பெரிய ஒரு தண்டனையாகவும் இருக்கலாம். ஏனென்றா ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய கடமைகள் பாரம் அல்ல, பாக்கியம். எங்களோட ஈருலக வாழ்க்கையுடைய வெற்றிக்காக வேண்டி, எங்களோட ஈருலக வாழ்க்கையுடைய நிம்மதிக்காக வேண்டி ரப்பல் ஆலமீன் கடமைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த கடமைகளை நாங்கள் எப்ப பாரமாக நினைத்து, அதை நாங்கள் பாரமாக நினைத்து எப்ப நாங்கள் இருப்போமோ, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இபாதத்துடைய ரூஹானியத் எங்கட கல்வில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்படுகிறது. இது ரப்புடைய ஆக பெரிய ஒரு சோதனை. எப்ப நாங்க அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கடமைகளை பாக்கியமாக எண்ணி, இது சஹாபாக்களுடைய மிக முக்கியமான ஒரு தன்மை. கடமைகளை கட்டளைகளை ரப்பல் ஆலமீனுடைய ஏவல்களை பாக்கியமாக எண்ணி அந்த கடமைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டியே நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆகி, அந்த கடமைகளை எந்த முறையில் நிறைவேற்றப்படணும், அதற்குரிய ஷரியத்துடைய சட்டங்கள் என்ன, ஷரியத் எந்த முறையில வழிகாட்டுகிறது என்பதை அறிந்து யார் அந்த கடமைகளை அந்த இபாதத்துகளை நிறைவேற்றுவார்களோ, ரப்பல் ஆலமீன் அந்த கடமைகள்ல கபூலியத்தோடு வந்துவான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்களும் ரப்பல் ஆலமீனுடைய கட்டளைகள் கடமைகள் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வஹியை எட்டி வைக்கிற நேரம் அந்த கடமைகளை பாக்கியமாக எண்ணுவார்கள். பாக்கியமாக எண்ணி அந்த கடமைகளை அல்லாஹ்வுக்காக வேண்டி தூய்மையான உள்ளத்தோடு அந்த கடமையை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அறிந்து ஷரீஅத்துடைய சட்டத்தை விளங்கி செய்யக்கூடியவர்களாக அனைத்து சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்க்கையில் அழகான முறையில பின்பற்றினார்கள். ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய கடமைகளை கட்டளைகளை இபாதத்துகளை கபூலியத்துக்குரியதாக ஆக்கினார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க உலகத்துல வாழுகிறோம். இந்த வாழ்க்கை அல்லாஹுக்காக வேண்டி ஆகணும். ஏனென்றா நாங்க வார நேரம் நாங்க வெறும் கைகளோட நாங்க இந்த துனியாவுக்கு வந்தோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் சொல்லுகிறது, நீங்க வரல, நாங்க வெளியாக்கினோம். தாயுடைய வயிற்றுல இருந்து நாங்க வெளியாக்கினோம். வல்லாஹு அக்ரஜகும் மின் புதூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. நீங்க வரல, தாயுடைய வயிற்றுல இருந்து நாங்க வெளியாக்கினோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு நாங்க என்னென்னலாம் ஏண்ட எங்கட எங்கடான்னு சொல்லுகிறோமோ, ஏண்ட ஏண்டான்னு சொல்லுகிறோமோ, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த எந்த ஒன்றும் எங்கடையும் இல்ல, ஏண்டையும் இல்ல. அது அனைத்தையும் ரப்புல் ஆலமீன் உலகத்துல வாழ்றதுக்குரிய ஏற்பாடாக அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட தொழுகை அல்லாஹுக்காக வேண்டியே ஆகணும். எங்கட ஏனைய இதர வணக்கங்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஆகணும். நாங்க வாழுகின்ற வாழ்க்கை அல்லாஹுக்காக. நாங்கள் ஒரு நாளைக்கு மரணம் அடைவோமோ அந்த மரணமும் அல்லாஹுக்காக வேண்டி ஆகணும் என்பது ரப்புல் ஆலமீனுடைய ஆக பெரிய ஒரு நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொருவர்களும் தொழுகையில சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், இன்ன ஸலாத்தி وَنُسُكِي وَمَحْيَايَ وَمَمَاتِي لِلَّهِ. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க சொல்லக்கூடிய தொழுகை அல்லாஹுக்காக வேண்டியா.
எங்கட உலக வாழ்க்கையில நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு இதர காரியங்கள் அல்லாஹுக்காக வேண்டியே நாங்க கொஞ்ச காலம் வாழுகிறோமே, அந்த வாழ்க்கை அல்லாஹுக்காக வேண்டியே நாங்கள் ஒரு நாளைக்கு மரணம் அடைவோமே, அந்த மரணமும் அல்லாஹுக்காக வேண்டியே அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், நீங்க செய்யக்கூடிய ஹஜ் அது எனக்காக வேண்டி ஆகணும், நீங்க செய்யக்கூடிய உம்ரா அது எனக்காக வேண்டியே ஆகணும். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ் அது எனக்காக வேண்டியே செய்யப்படணும், எனக்காக வேண்டியே ஆகணும், உம்ரா எனக்காக வேண்டியே நிறைவேற்றப்படணும். நீங்க கொடுக்கக்கூடிய உபஹியா இருக்கிறது, அதனுடைய மாமிசத்தை நாங்க பார்க்கிறது கிடையாது, அதனுடைய இரத்தத்தை பார்க்கிறது கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், நீ எனக்காக வேண்டி தக்வாவோட கொடுக்கிறீர்களா, நீங்க எனக்காக வேண்டியே இந்த உஹையாவுடைய குர்பானுடைய கடமையை நிறைவேற்றுகிறீர்களா என்பதை ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு அடியானிடத்தில் இருந்து முற்று நோக்குகிறார். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, எனவே உலக வாழ்க்கை அல்லாஹுக்காக வேண்டியே ஆகணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, ரப்புல் ஆலமீன் உலக வாழ்க்கைய கபூலியத்துக்குரிய வாழ்க்கையாக அல்லாஹ் அமைத்து தருவானா. உலக வாழ்க்கையில வாழுகின்ற நேரம் ஆகிரத்துக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் நிறைவேற்றிய நல்ல சீதேவிகளாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கியருள்வானா. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவர்களும் துல்ஹஜ் மாதத்துடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக ஏன் ஹஜ்ஜுடைய கடமையை நான் நிறைவேற்றணும், உல்ஹியாவுடைய கடமையை நிறைவேற்றணும். துல்ஹஜ் மாதம் ஒரு விசேஷமான மாதம், கண்ணியமான மாதம். நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கும் பல மடங்கு நன்மையை பெற்று தரக்கூடிய மாதம் என்பதை கருத்தில் கொண்டு நாம் அனைவர்களும் இந்த மாதத்தை எதிர்பார்த்தவர்களாக இருந்தோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தை நம் அனைவர்களுக்கும் அடைய செய்தார். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதத்துல தான் இஸ்லாமியர்களுடைய இரண்டாவது பெருநாளான ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளும், இன்னும் விசேஷமான இரண்டு அமல்களான ஹஜ்ஜுடைய அமலையும் உல்ஹியாவுடைய அமலையும் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்துல தான் வைத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனுடைய சில கடமைகள் இருக்கிறது. பருவ வயது அடைஞ்சத்தில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும் ஒவ்வொரு அடியானும் அந்த கடமைகளை நிறைவேற்றிய பல அமைப்புல அந்த நிறைவேற்றியாகணும். இன்னும் சில கடமைகளை, சில கட்டளைகளை ரப்புல் ஆலமீன் சில மாதங்களோட இணைத்து வைத்திருக்கிறார். அந்த மாதத்தை தவிர வேற எந்த காலங்கள்லயும் அந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அந்த காலத்தை தவிர வேற எந்த காலத்திலையும் நிறைவேற்ற மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அந்த இடத்தை தவிர வேற எந்த இடத்துல போயும் அந்த கடமையை நிறைவேற்றத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது இஸ்லாமிய அந்த கடமைகள்ல 5 கடமைகளில் கடைசி இறுதியான கடமை ஹஜ்ஜுடைய கடமை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, ரப்புல் ஆலமீன் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் இருக்கிறது ஏந்த உங்களோட அறிவுக்கு அப்பால் பட்ட ஒரு இபாதத். ஹஜ்ஜுடைய வணக்கம் எங்களோட அறிவுக்கு அப்பால் பட்ட ஒரு இபாதத். உல்ஹியாவுடைய கடமை எங்களோட அறிவுக்கு அப்பால் பட்ட ஒரு வணக்கமாக ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி இன்று அல்லாஹுடைய பேரருளால் பல உலகத்தில இருந்து பல மக்கள், பல நாடுகள்ல இருந்து, பல ஊர்கள்ல இருந்து, பல மஹல்லாக்கள்ல இருந்து அல்லாஹுடைய பைத்துல்லாஹை தரிசிப்பதற்காக வேண்டி பல மக்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் இன்று வரைக்கும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்புதமான இந்த ஹஜ்ஜை இந்த ஆண்டு நிறைவேற்றுவதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் புறப்பட்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் புறப்பட இருக்கிறார்களோ, நியத்து வைத்திருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் சலாமத்தையும் ஈடேற்றத்தையும் அழகான முறையில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் அவர்களுக்கு துணை புரிவானா. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, ரப்புல் ஆலமீனுடைய ஒவ்வொரு கடமைகளை நாங்க பார்க்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு கடமைகளுக்கும் எவ்வாறு நிறைவேற்றணும் என்பதை ஷரீஅத்துடைய வழிகாட்டல்கள் இருக்கு.
ரமலானுடைய காலம் வந்தா நோன்புக்குரிய சட்டங்கள் ஷரீஅத் அழகான முறையில பேசுகிறது. ஒவ்வொரு அடியானும் ஜகாத்தை நிறைவேற்றணுமா, அந்த ஜகாத்தை எவ்வாறு நிறைவேற்றப்படணும் என்பதை ஷரீஅத் பேசுகிறது. ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜி செய்கிறார்களா, ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்குரிய புத்திமதிகள் என்ன, ஷரீஅத் அழகான முறையில பேசுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, நாங்க தொழுகிறோமா, எங்கட தொழுகை எவ்வாறு அமைய வேண்டும், யாருக்கு தொழுக கடமை, எங்கட தொழுக கபூலியத்துக்குரிய தொழுகையாக ஆகணுமா, அதற்குரிய புத்திமதிகளையும் ஷரீஅத் அழகான முறையில பேசுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ்வை தரிசிப்பதற்காக வேண்டி யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி புறப்படுகிறார்களோ அவர்களுக்குரிய மார்க்கம் புத்திமதிகள் அழகான முறையில சொல்லுகிறது. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய ஆலயம் என்றது, பைத்துல்லாஹ் என்றது பரிசுத்தமான ஒரு இடம், ஒரு பரிசுத்தமான ஒரு பூமி, ஒரு கண்ணியமான ஒரு கடமையை யாரு நிறைவேற்றுகிறார்களோ அதை நிறைவேற்றுவதற்கு முன்னால் அவர்கள் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன்னுடைய உள்ளத்துல உண்மையான இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதஸவது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா. நீங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி கட்டுச்சாதனங்களை எடுத்துக்கோங்க. நீங்க எடுக்கக்கூடிய கட்டுச்சாதனங்கள்ல மிக சிறந்தது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி தக்வா, என்னுடைய பயம், என்னுடைய இறையச்சம், தக்வா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட உள்ளத்தை நாங்க பரிசுத்தப்படுத்தி எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மக்ஃபிரத்தை வேண்டி நாங்க எங்களை தூய்மைப்படுத்தி அந்த தூய்மையான இடத்துக்கு நாங்க போறதுக்குதே, இது அல்லாஹ் எங்கட ஹஜ்ஜ கபூல் ஆக்குறதுக்குரிய ஆக சிறந்த ஒரு அடையாளமாக இருக்கு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது ஷரியத் எங்களுக்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா, கடந்த காலங்கள்ல எங்கட வாழ்க்கையில ஏதாவது அபகரிப்புகள் நடந்திருந்தா, நாம் சொத்தாக இருக்கலாம், செல்வங்களாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், பூமிகளாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், எங்கட மனசுக்கு தெரியும் இது ஏண்ட அல்ல, இது எங்கட அல்ல, இது எனக்குரியது அல்ல. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏதாவது அபகரிப்புகள் நடந்திருந்தா உரியவரிடத்துல அதனை ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, எங்கட மனசுக்கு தெரியுமண்டா இது ஏண்ட இல்ல, இது எனக்குரியது அல்ல என்பது விளங்கினா, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கணும், ஏண்ட ஹஜ்ஜு கபூல் ஆகணும்னா அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய புத்திமதிகளுக்கு நாங்கள் அழகான முறையில தலை சாய்த்தே ஆகணும். நான் அன்று பிறந்த பாலகனை போல மாறணும்னா நான் இந்த புத்திமதிகளை நான் அழகான முறையில பின்பற்றணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, எங்கட உள்ளத்துல ஊசலாடக்கூடிய ஒவ்வொன்றையும் அறியக்கூடியவன் ரப்பு அல்லாஹ். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரகசியம் பேசுறோமா, என்னத்தை பேச போகிறோம் என்பதை கூட ரப்புல் ஆலமீன் அறிகிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, நாங்க ஒவ்வொருவர்களும் விளங்கணும், எந்தாவது அபகரிப்புகள் நடந்திருந்தா உரியவர் இடத்துல அதனை ஒப்படைத்து விட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அதே போல ஷரீஅத் எங்களுக்கு சொல்லி தரக்கூடிய புத்திமதி என்னண்டா, எங்கட வாழ்க்கையில நாங்க ஏதாவது கடன் எடுத்திருந்தா அந்த கடனை உரியவர் இடத்துல அழகான முறையில் நிறைவேற்றி விட வேண்டும். கடன் எடுத்திருந்தா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால் அந்த கடனை அழகான முறையில நிறைவேற்றணும். அவ்வாறு இல்ல நான் வந்து தருவேன் என்று கூறி உரியவரிடத்தில் அனுமதி பெற்று செல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான புத்திமதி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க திரும்பி வரலண்டா இந்த கடனுக்கு இன்னார் பொறுப்பு என்று கூறி சம்பந்தப்பட்டவர், நாங்க யாரு பொறுப்பு சாத்துகிறோமோ சம்பந்தப்பட்டவர் அதனை அனுமதிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான புத்திமதி. நாங்க கடன் எடுத்திருந்தா கடனை கொடுத்துட்டு போகணும், கடன் எடுத்து அதை கொடுக்கலண்டா வந்து தருவதாக அவரிடத்துல அனுமதி பெற வேண்டும். அப்படியும் இல்லையா, நாங்க கடன் எடுத்திருக்கிறோம், ஏன் கடனை நான் திரும்பி வராவிட்டால் இன்னார் இந்த கடனை தருவார் என்று கூறி சம்பந்தப்பட்டவர் இடத்துல அனுமதி பெற வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அழகான புத்திமதி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை, அதே போலதான் ஏதாவது மனஸ்தாபங்கள் இருந்தா, ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தா நாங்க சம்பந்தப்பட்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அதே போன்றுதான்
நாங்க ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறோமே, புறப்பட்டு திரும்பி வரும் வரைக்கும் நாங்க செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாவும் ஹலாலான பணமாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்றுதான் எங்கட பொறுப்புக்கு கீழால யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அதற்குரிய அவர்களுக்குரிய முழு ஏற்பாடுகளையும், உணவுக்குரிய ஏற்பாடு, தங்கும் இடத்துக்குரிய ஏற்பாடு, ஆடைக்குரிய ஏற்பாடு, இது அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு செல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, நாங்க ஒவ்வொருவர்களும் விளங்கணும், பல லட்சம் ரூபாய்கள் நாங்கள் செலவழித்து ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்படுகிறோமே, இந்த ஹஜ்ஜு கபூலியத்துக்குரிய ஹஜ்ஜாக மாறணும்டா, எனக்குரிய கூலி சொர்க்கமாக ஆகணும்டா, நான் அன்று பிறந்த பாலகனை போல ஆகணும்டா. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புத்திமதிகளுக்கு நாங்கள் தலை சாய்த்தே ஆக வேண்டும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், நாங்க ஒவ்வொருவர்களும் விளங்கணும், இந்த ஹஜ்ஜுடைய காலம் வந்தாலே நாங்க பேசப்படக்கூடிய ஒரு பேச்சு பொருள் இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம். ஹஜ்ஜுடைய காலம் வந்தாலே உலகத்துல கோடான கோடி மஸ்ஜிதுகள்ல பேசப்படக்கூடிய பேச்சு பொருள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், குடும்பத்துடைய தியாகம், பிள்ளைகளுடைய தியாகம், அவர்கள் செய்த சாதனைகள் ரப்புல் ஆலமீன் என்று எங்களுக்கு கடமையாக, கட்டளையாக, சுன்னா முஅக்கதாவாக ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இந்த பூமிக்கு மேலான பல சாதனைகளை படைத்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ரப்புல் ஆலமீனுடைய பைத்துல்லாஹை சுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ் உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு 2000 வருடத்துக்கு முன்னாலே ரப்புல் ஆலமீன் மலாயிகாமார்களை வைத்து கட்டப்பட்ட ஆலயம் பைத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த பைத்துல்லாஹ்வை சுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் ஒப்பந்தம் செய்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட. வஅஹித்னா இலா இப்ராஹீம வ இஸ்மாஈல அன் தஹிரா பைத்தி. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சுத்தம் செய்வதற்காக வேண்டி தேர்ந்தெடுக்கிறான் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை. புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஆலயம் சுத்தம் செய்வதற்கு பின்னால் புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், அந்த புனர் நிர்மாணம் வேலைக்காக வேண்டியும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தேர்ந்தெடுத்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சாதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக சாதிக்கணும்னு நினைக்கல. நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கணும், இந்த மாதம் வந்தாலே ஒவ்வொரு மஸ்ஜிதுகளையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அவங்க தியாகங்கள் பேசப்படுகிறது, குடும்பத்துடைய தியாகங்கள் பேசப்படுகிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாகும், எங்கட வாழ்க்கையில ரப்புல் ஆலமீனோட தொடர்பு உண்டாகணும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, பல சோதனைகளுக்கு உள்வாங்கப்பட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு சோதனைகளையும் ரப்ப சந்தோஷப்படுத்தணும். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குறிக்கோளாகும். மனைவிய பாலைவனத்துல விட்டுட்டு போறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு பெரிய சோதனை நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கணும். மனைவிய பாலைவனத்துல குழந்தையோட விட்டுட்டு போறான். கண்டிப்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி கேட்ட வார்த்தை என்ன? அல்லாஹு அமரக பிஹாதா. என் அன்புக்குரிய கணவன் அவர்களே, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? சொன்னாங்க அல்லாஹ்வுடைய. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனைவி சொன்ன வார்த்தை உள்ளைய நெஞ்சோடு அணைச்சு கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையத்தான் நீங்க நிறைவேற்றுவதாக இருந்தா ஒரு நாளும் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். ஆனா கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, இக்கட்டான நிலைமை, சோதனை நிறைந்த நிலைமை, பயங்கரமான நிலைமை. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்துல கூட இந்த நாவால கூட ரப்புக்கு ஓவரே கூட
ஏண்ட வார்த்தையால ரொம்ப சந்தோஷம் அடையணும். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் விளங்கி கொள்றதுக்காக வேண்டி சொல்லுகிறோம். பல வருடங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாரான். பல வருடங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாரான். அந்த குழந்தையுடைய தலையை தடாகி சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக் ஃபன்துர் மாதா தரா. மகனை பார்த்து சொன்னாங்க, மகனே, அல்லாஹ் உங்களைய அறுக்கட்டுமாம், அல்லாஹ் உங்களைய பலியிடட்டுமாம். அல்லாஹுடைய ஏவல். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புள்ளைக்கு தெரியா வாப்பா எப்ப வருவாரு, மனைவிக்கும் தெரியா கணவன் எப்ப திரும்பி வருவார் என்று. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளட வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஆலயா அபதிஃப் அல்மா துக்மர். பியானனி ஒபட்ட லபுனு அனு ஒப கிரியா கரன். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படிப்பினைக்காக வேண்டி நாங்க யோசிக்கணும். இந்த வாரத்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்க படிச்சாங்க? எந்த பாடசாலையில படிச்சாங்க? எந்த ஒயிட் போர்ட்ல படிச்சாங்க? கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, படிச்ச இடம் தாயுடைய மடி. மனைவி பல காலங்களுக்கு முன்னால சொன்னாங்க, அல்லாஹுடைய கட்டளையாக இருந்தா அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அதே கருத்துள்ள வாரத்தை உள்ளட வாயிலிருந்து வருவது அல்லாஹுடைய கட்டளையா, வாப்பா நீங்க நிறைவேற்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் உங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெரும் பின்னணிகளை வைத்திருக்கிறான், முன்மாதிரிகளை வைத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நம்ம ஒவ்வொருவர்களும் விளங்கணும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை நாங்க படிக்கணும். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகான ஒரு நபி, ஒரு அழகு கொடுக்கப்பட்ட ஒரு நபி. வாலிபராக இருக்கிற நேரமே அசீசுடைய மனைவியின் மூலமாக சோதிக்கப்படுகிறார்கள். அந்த அசீசுடைய மனைவியை தன்னுடைய தாயை போன்று நினைத்தவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். தாயை போன்று நினைத்த அந்த பெண்மணி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாவத்துக்காக வேண்டி அழைக்கிறார். கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு முழு அதிகாரமும் மறுபக்கம் இருக்கிற நேரம் அந்த பெண் பாவத்துக்காக வேண்டி அழைக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ரப்போட தொடர்பாகிறார். சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ரப்புல் ஆலமீன் அந்த பெண்ணிடத்தில் இருந்து பாதுகாக்கிறார். முழு அதிகாரமும் மறுபக்கம் இருக்க ரப்பு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க கூடியவன். எங்கட உள்ளத்துல பாவத்துல வெறுப்பு, ஹராத்துல வெறுப்பு, வட்டியில வெறுப்பு எப்ப இருக்குமோ அல்லாஹ் எங்களைய பாதுகாப்பான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேர குழந்தைகளில் ஒருவர்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஏன் சொல்லுறேன்னா, ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மனைவி சாரா அம்மையா. இந்த பெண்மணி ஒரு அழகு கொடுக்கப்பட்ட ஒரு பெண்மணி. சுருக்கமாக சொல்லுகிறேன், அழகு கொடுக்கப்பட்ட பெண்மணி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூத்த மனைவி சாரா அம்மையா. இந்த அழகு கொடுக்கப்பட்ட பெண்மணிய அந்த காலத்துல இருந்த நும்ரூத் கொடூர அந்த அரசன் பாவத்துக்காக வேண்டி அந்த பெண்ணை அழைக்குகிறான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு அதிகாரமும் மறுபக்கம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, அல்லாஹோடு அந்த பெண் தொடர்பு கொள்ளுகிறார்கள். அல்லாஹ் அந்த பெண்ணை பாதுகாக்கிறான். கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அந்த நும்ரூத் பாவத்துக்காக வேண்டி அந்த பெண்ணை நெருங்க சாரா அம்மையா ரப்பல் ஆலமீனுடைய உடனடியான உதவியை கண்கூடாக பார்க்கிறார்கள். அந்த இரண்டு கைகளும் சொத்தியாகுது, இரண்டு கைகளும் சொத்தியாகப்படுகிறது. நெருங்குகிறான். அந்த பெண்ணை தொட முடியவில்லை. சுப்ஹானல்லாஹ். அந்த அரசன் விளங்கினான், இந்த பெண் ஒரு கௌரவமான ஒரு பெண், நாங்க நினைத்ததை சாதிக்க முடியாது. இந்த பெண்ணின் ஊடாக எந்த இடத்துல இருந்து அழைத்து வந்தீர்களோ அதே இடத்துல விட்டுடுவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரம் தான் ஒரு அடிமையை அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அந்த அடிமை தான் ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம்.
தனக்கு கிடைத்த அந்த அடிமையை தன்னுடைய கணவனுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்பளிப்பாக வழங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூத்த மனைவி சாரா அம்மையார் இருக்க இரண்டாவது திருமணமாக ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை நிக்காஹ் செய்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் மூத்த மனைவி சாரா அம்மையார் மூலமாக இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்தையும் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கினார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சொல்ல வாரேன்னா, இந்த சாரா அம்மையாருடைய பேர குழந்தைகளில் ஒருவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இந்த பெண் ஆணின் மூலமாக சோதிக்கப்படுகிற நேரம் ரப்போட தொடர்பாகிறாங்க. ரப்பு அல்லாஹ் இந்த பெண்ணை ஆணிடத்தில் இருந்து பாதுகாக்கிறான். பேர குழந்தைகளில் ஒருவரான யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெண்ணின் மூலமாக சோதிக்கப்படுகிற நேரம் ரப்புல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த பெண்ணிடத்தில் இருந்து பாதுகாக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம், இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம். இந்த நிலைமையிலையும் ரப்போட தொடர்பாக கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, நாங்க ஒவ்வொருத்தர்கள் விளங்கணும். ஹஜ்ஜுடைய காலங்கள்ல நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளுக்கு பின்னால இருக்கக்கூடிய குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். ஹஜ்ஜில செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கங்களும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது ஹிஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஜம்சம் நீராக இருக்கலாம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். மக்கமா நகரில் இருக்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கலாம், அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். இஸ்லாத்துடைய 5 கடமைகளில் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றினா மார்க்கத்தை பூர்த்தியாக நிறைவேற்றியவனாக ஆகிறாரு. அதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். அன்று பிறந்த எதா உபன் பிலிண்டே குத்தே பத்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரஜாக யௌம வலதத்ஹு உம்மு எதா உபன் பிலிண்டே குத்தே பத்தே. அன்று பிறந்த பாலகன போல ஆகிறார். அதற்கு காரணம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். முழு உலகமும் இன்றைக்கு சிந்திக்குகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை. முழு உலகமும் பேசுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை. சிஹிகரன்னெமு அல்லாஹ்கே ரசூல் வருண்டே பலா இப்ராஹிம் இஸ்மாயில் நபி வருண்டே கலா ज़मज़म जले हाजर तुम्हें सदा अमरनीयवे कुर्बान यक पवो ए बिलिंदु के ईमान ददीवे हज नमदुमतिवि तुरु बवादयमुतिवि तुरु हज नमदुमतिवि तुरु बवादयमुतिवि तुरु एदाउ पंबिलिंद कुते हाजिवरुन पत्वेती मक्षरे उदारहु स्वर्गयत हिनिकं कियाती पत्वेदाउ बदतींद इटुकलोने हाजिवरुन ओंका पगे प्रणामे सदा हिनिय गौरवेन इल्लमु अपियेवगे उदार तस्लयाने इल्लमु अपियेवगे उदार तस्लयाने. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்கள், ஒவ்வொரு கடமைகளுக்கு பின்னால் இந்த துல்ஹஜ் மாதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கடமைகளுக்கு பின்னால் பின்னணி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தில் இருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதே போல இந்த காலத்தில் மிக முக்கியமான அமல் உல்ஹையாவுடைய அதற்காக வேண்டியும் அதிகமான மக்கள் வாலிபர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதற்குரிய சட்ட திட்டங்களை நாங்கள் அழகான முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போலதான் கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து வரக்கூடிய 10வது நாள் ஈதுல் அல்ஹா என்று சொல்லக்கூடிய ஹஜ் பெருநாளுடைய நாளாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரஃபாவுடைய நாள் மிக முக்கியமான நாளாக இருக்கிறது. சுருக்கமாக சொல்றதாக இருந்தா, அல்லாஹுக்கு விருப்பமான இரவுகள், அல்லாஹுக்கு விருப்பமான பகல்கள் அரஃபாவுடைய இரவாக அரஃபாவுடைய பகல்களாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அரஃபாவுடைய நாள் பிறை 9ல யாரெல்லாம் இந்த அரஃபாவுடைய நோன்பை நோக்குகிறார்களோ அந்த அடியானுடைய முந்திய பாவங்கள் பிந்திய காலங்கள்ல வாழுவோமா இல்லையா எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா ரப்பல் ஆலமீன் முந்திய ஒரு
வருடத்துடைய பாவங்களையும் மன்னிக்குகிறான், பிஞ்சு ஒரு வருடத்துடைய பாவங்களையும் மன்னிக்குகிறான். அரபாவுடைய நாள் துஆவுக்குரிய நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, பரவான நோன்புகளை நாங்கள் நோட்பதற்கு எப்படியெல்லாம் ஆயத்தமாகி உற்சாகத்தோடு அந்த நோன்பை குடும்பமாக சேர்ந்து நோற்போமோ அதே போன்று நோக்கப்பட வேண்டிய ஒரு நோன்பு என்று சொன்னா அரபாவுடைய நோன்பாக இருக்கிறது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் சுன்னத்தான் நோன்புகளை வகைப்படுத்தக்கூடிய நேரத்தில் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய நோன்புகள் அந்த 6 நோன்பு அது வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். முஹர்ரம் மாதத்துடைய ஆஷூராவுடைய நோன்பு வருடத்தில் ஒரு தடவை வரக்கூடிய நோன்பு. அதே போன்றுதான் துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 அரபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய அரபாவுடைய நோன்பு வருடத்தில் ஒரு தடவை வரக்கூடியது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அரபாவுடைய நோன்பை நாங்கள் அதிகமாக நோக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துல்ஹஜ் மாதத்துடைய தலை பிறைய கண்டத்தில் இருந்து தொடர்ச்சியாக 9 நாட்களும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் அதனை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனவே முக்கியமான நாட்கள் நாங்கள் அடைந்திருக்கிறோம். அல்லாஹ் அடைய செய்திருக்கிறார். புரோசனமாக கழித்து எங்களுடைய தொழுகைகள் பக்குவத்தை உண்டு பண்ணி குர்ஆனோடு அதிகமாக தொடர்பாகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாட்கள் அதிகமாக ஸிக்ருகள்ல எங்களுடைய நேர காலங்களை நாங்கள் செலவழிக்கணும். அதிகமாக தக்பீர்கள், சஹாபாக்கள் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த ஸ்தலங்கள்ல கூட சத்தமாக அவர்கள் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்கள், விசேஷமான நாட்கள் இந்த 9-10 நாட்களும். எனவே ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜில இருந்து என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்கிறார்களோ அதற்கு சமமான அமல்களை ரப்பல் ஆலமீன் எங்களுக்கும் வழங்கியிருக்கிறார். அந்த அமல்களை நாங்கள் பேணி பக்குவமாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து நல்லவர்களாக வாழ்வதற்கும் உலக வாழ்க்கையில் எவ்வளவோ சந்தோஷமான நாள்களை அடைந்திருக்கிறோம். ஆனா மௌத்தாகக்கூடிய நாள் சந்தோஷமான நாளாக அமைந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல